இப்ப இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை விவாகரத்து பிரச்சனைக்குள்ள நிறைய உங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், உங்களுக்கு செம்பு தூக்குற ஊடகவியலாளர்கள்னு சொல்லி எல்லாரும் இருந்து கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா, இது திமுக வேலை தான், திமுக சதி, திமுக காசை வாங்கிட்டு, ஏன்னா எங்களுடைய ஈழத்தமிழர் உறவுகளை நிறைய பேர் என்னுடைய ஆச்சரியம், அது திமுக காசு கொடுத்துட்டு, திமுக காசு வாங்கிட்டு தான் சங்கீதா அவர்கள் கோர்ட்ல கேஸை போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க முதல்ல உங்களோட ரசிகர்களுக்கும் உங்களுடைய தொண்டர்களுக்கும் உங்களுடைய சொம்பு தூக்குற உங்களோட ஊடகவியலாளர் எல்லாருக்குமே முக்கியமா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னால், இல்ல அப்படி இல்லை, அது அந்த விஷயத்து இதுல திமுக தலையிட இல்லை அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விஜயனுடைய தொண்டர்களாலும் பிரச்சனை ஏண்டா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறாங்க, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. என்னன்னு சொன்னா, உங்களோட தொண்டர்கள் இதுவரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது. என்ன மீண்டும் சொல்றேன், கவலைக்குரிய விஷயம் பாருங்க, சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் பாருங்க, உங்களோட தொண்டர்கள் அந்த அரசாங்கத்தையோ ஸ்டாலின், நீங்க சொல்ற ஸ்டாலின் சாரையோ கேள்வி கேட்கல சார். கேள்விகள் கேட்கறது, கேவலமா பேசுறது எங்களுடைய புள்ள, அந்த புள்ள சங்கீதாவைத்தான் கீழா கேள்வி கேட்கிறார். அதனால நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய தொண்டர்கள் இந்த அரசை எதிர்த்து கேள்வி வைக்கணும்னு, அவைக்கு அப்படியெல்லாம் கேள்வி வைக்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா அப்படி நீங்க பண்படுத்தி வளர்த்து ஒரு அரசியல் புரிதலோட அவர்களை கொண்டுறையில நீங்க ஒரு ரசிகர்களாக வச்சிருக்கீங்க. அதனால அப்படி ஒன்றும் அவர்கள் கேள்வி கேட்கல.